ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்குல சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்குல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் நம்ம குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி அவ்வளோ ஈஸியாக சாப்பிட வச்சிட முடியாது. ஸோ சுகர் பேஷண்ட்ஸுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வெயிட் லாஸ் ஆகிற ரெசிபினா அது இதுதான். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு 4 பீஸஸாக கட் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் பண்ணிவிட்டு அது தோல்லாம் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு முதல் போல் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி மாவு போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உடனேவே மாவு திரட்டிடலாம். மாவு எப்பயும் போல் சப்பாத்தி பண்ணுற மாதிரி திரட்டிட்டு அது நீங்கள் அடுப்பில் போட்டு சுட்டு எடுக்கும் போதே அதோடய கலர்ஃபுல் அது அவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகி வரும். இதுக்கு நீங்கள் வந்து என்ன குருமா, வெஜிடபிள் குருமா எது வேணாலும் வச்சுக்கலாம். கறி குழம்புலாம் செம்மையாக இருக்கும். என் பையனுக்கு மீல் மேக்கர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி மீல் மேக்கர் குருமா வித் சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.